உரசி செல்லும் மேகம், ஊரெங்கும் ஏசி போட்டது போல சில்லென்று காட்சியளிக்கும் இந்த இடம்தான் ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. சேலம் நகரப்பகுதியிலிருந்து வெறும் 28 கிலோமீட்டர் தூரத்தில் சென்றுவிடக்கூடிய இடமாகவும் அதிக செலவின்றி செல்லும் இடமாகவும் இருப்பதால் ஏழைகளின் ஊட்டி என்று பெயர் பெற்றுவிட்டது இந்த ஏரிக்காடு. காட்டின் நடுவில் ஏரி இருப்பதால் ஏரிக்காடு என்றழைக்கப்பட்டு ஏற்காடு என்று நிலைத்து நிற்கிறது இந்த மலர்வனம். வளைந்து நெளிந்து செல்லும் 20 கொண்டை ஊசி வளைவுகளுடன் கடல் மட்டத்திலிருந்து 4969 அடி உயரத்தில் இருக்கும் ஏற்காட்டில் ஆண்டு முழுவதும் இதமான சீதோஷ்ண நிலை இருப்பதால் சுற்றுலா பயணிகளின் விருப்பத்திற்குரிய இடங்களில் ஒன்றாக இருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் கடும் கோடை வெப்பத்தால் நாள்தோறும் 100 டிகிரிக்கு மேல் வெப்பநிலை பதிவாகி வந்த நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் திடீர் மழை காரணமாக தட்பவெப்பநிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. கோடையால் வறண்டு கிடந்த ஏற்காடு வனப்பகுதி எதிர்பாராமல் பெய்த மழையால் பச்சை போர்வை போர்த்த தொடங்கியிருக்கிறது. கூடுதல் சிறப்பாக கோடை காலம் துவங்கியுள்ளதை அறிவிக்கும் விதமாக ஏற்காடு மலைப்பாதைகளில் ஜெகரண்டா மலர்கள் பூத்து குலுங்க தொடங்கியுள்ளன. கோடை காலங்களில் மட்டுமே இந்த மலர்கள் பூக்கும் என்பதால் தற்போது அதிக அளவில் பூத்து குலுங்குகின்றது. ஊதா நிறத்தில் பூக்கள் கொத்து கொத்தாக பூத்து குலுங்கும் இந்த ஜெகரண்டா மலர்கள் சுற்றுலா பயணிகளை வரவேற்பது போல பல்வேறு இடங்களில் காட்சியளிக்கின்றன. இதனால் ஏற்காடு தற்போது ஊதா நிற காடாகவும் மாறி வருகிறது. கோடை வெப்பத்தால் சிக்கித் தவிக்கும் பொதுமக்கள் தொடர் விடுமுறையால் ஏற்காட்டிற்கு அதிக அளவில் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ஏற்காட்டில் கோடை சீசன் களை கட்ட தொடங்கியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து குணசேகரன், விஜயகுமார்.